இந்த கேழ்வரகுல தான் நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இரும்பு சத்து ஃபோலிக் ஆசிடும் இதில் நிறைய இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம உணவோடு அதிகமாக கேழ்வரகு ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கேழ்வரகு இருக்கக்கூடிய உணவை பிரதானமாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். கேழ்வரகு நம்ம கூழ் சாப்பிட்றதோ இல்லை அடை மாதிரியோ களி செய்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் இதில் அதிகமான கால்சியம், ஃபைபர், நம்ம உடலுக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறதுனால முக்கியமாக இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் இது அடிக்கடி நம்ம உணவில் தினமுமே சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இடுப்பு எலும்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டைமில் பீரியட்ஸ் வரும்போது 2 மாதங்கள் 3 மாதங்கள் கழித்து நமக்கு பீரியட்ஸ் வரும்பொழுது இடுப்பு பகுதியில் அதிகமான வலி இருக்கும். அப்போது எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு நமக்கு கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.